கடன் பிரச்சனை செத்து போறதாயா? ஏயா அப்படி ரோச மானம் பாக்குறவன் கடை எதுக்கியா வாங்குற? இந்த ரோச மனம்லாம் கடை வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கணும்யா. நேத்து போதையில இருந்தேன் மாப்பிள்ள, அதே தப்பான முடிவை யோசிச்சுட்டேன் மாப்பிள்ள. ஐயா நீ இப்ப கடனை வாங்கி செத்து போனேன்னா அந்த கடன் யாரையா கட்டுறது? பிள்ளை குட்டியில அனாதையா போகுமியா? என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. உலகத்துல கோடி கோடியா கடனை வச்சுக்கிட்டு சந்தோஷமா தைரியமா சுத்தி தீரான்டா. உனக்கு என்னடா 1 லட்ச ரூபா தானே கடன், சம்பாதிச்சு கடனை கட்டுறான். நாங்களே உனக்கு சப்போர்ட் பண்றோம்டா. பங்காளி நீ என்ன மன்னிச்சிடுறா. மாப்பிள உன்னை நம்பிதான் என் தங்கச்சி கட்டி கொடுத்தேன், ஏன் அப்படி பண்ணிட்ட? குடி போதையில அறிவு இழக்கிறோம், தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறத மறந்துடுறோம். தற்கொலை பண்ணி செத்தா கடை அடையாதியா, அது தான் குடும்பத்துக்கு ஆறாத காயமாத்தே இருக்கும். செத்த எந்த பிரச்சனையும் தீராது, வாழ்ந்தா மட்டும்தான் தீரும். ஏறுங்கண்ணே.